நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனியின் சுபத்துவ பாவத்துவ வீடியோக்களின் தொடர்ச்சியாக சென்ற அமைப்பின் வரை சனி குருவோடு இணைகின்ற சூழல், குருவால் பார்க்கப்படுகின்ற சூழல், அதனை தாண்டி சுக்கிர குருவால் பார்க்கப்படுகின்ற சுபத்துவப்படுத்தப்படுகின்ற சூழல். நேற்றைய வீடியோவில் சனி பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படுகின்ற, வக்ரமில்லாத சனி பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படுகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு நிலையை சொல்லியிருந்தேன். நேற்றைய வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, புணர்வு யோகம், புணர்வு தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய சனி சந்திர இணைவு எத்தகைய நிலையில், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும், எப்படிப்பட்ட அமைப்பில் அங்கே சனி நல்ல விதமான சாதகமான பலன்களை தருவார் அப்படிங்கிறதுக்கான சில அமைப்புகளை சொல்லியிருந்தேன். இப்போது அந்த அமைப்பினை பார்க்கலாம். சனி சந்திரனால் எப்போது சுபத்துவப்படுத்தப்படுவார்? ஒரு கத்திக்கு 2 மணம் இருக்கிற மாதிரி, ஒரு கத்திக்கு 2 விதமான பலன்கள் இருக்கிற மாதிரி, கத்தி ஆப்பிளையும் நறுக்கும் கழுத்தையும் அறுக்கும் என்பதைப் போல எல்லா கிரக சேர்க்கைக்குள்ளும் 2 விதமான கோணங்கள் இருக்கின்றன. அந்த 2 விதமான கோணத்தையும் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஜோதிடத்தில் பலன் அறிய முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எது எப்போ நடக்கும்? சந்திரனும் சனியும் இணையக்கூடாது. அப்படி இணைஞ்சால் அம்மாவுக்கு ஆகாது, மனதுக்கு ஆகாது. சந்திரனுடைய இருள் தன்மையை பொறுத்து சனி மேலும் அவரை கெடுப்பார். இங்கே சனி ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதற்கான இன்னொரு மாறுபாடான கோணத்தையும் சொல்றது தான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ திரையில இது வந்துடுது. அந்த கட்டத்தை காட்டியே விளக்குகிறேன். திரையில் இப்போது ராசி கட்டம் வந்து விட்டது. அதாவது 4 நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. குரு சுக்கிர வீடுகளில் சனி சந்திரன் இணைவு. இதை சுபத்துவமாக எடுத்துக்கலாம். குரு சுக்கிர வீடுகளில் ரிஷப துலாம் தனுசு மீனம், இங்கே சந்திரனுக்கு எவருடைய வீடும் பகை வீடு இல்லை. சந்திரனை எப்போதும் ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் அவர் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறாரா, அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறாரா என்கின்ற அடிப்படையில் தான் நீங்கள் பலனை அறிய முடியும்ன்றதை அப்படியே சொல்லியிருக்கிறேன். இந்த தேய்பிரை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் அப்படி இப்படின்ற நூல்களில், பழைய கால நூல்களில் சில ஜோதிடர்கள் எழுதி வைத்த கருத்துக்கள் எல்லாம் அப்படியே புறம் தள்ளிவிடுங்கள். பலன்கள் வரவே வராது. 7 கூடியவர் 8 இருந்தால் 8 கூடியவர் இதில் இருந்தாலும் சந்திரன் கிட்ட செல்லுபடியாக. சந்திரனுடைய அமைப்பை நீங்கள் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ ஒளித்தன்மையின் அடிப்படையில் தான் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போது திரையில் அந்த கட்டங்கள் வந்து விட்டன. இது புணர்ப்பு தோஷம் அல்லது புணர்ப்பு யோகம் என்று சொல்லப்படுகிறது. சரி, எப்போது தோஷமாக மாறும்? சந்திரன் ஒளி குறைவாக இருக்கும் பொழுது, அமாவாசை அமைப்பில் இருக்கும்போது புணர்வு தோஷமாக மாறும். புணர்வு யோகமாக எப்போது மாறும்? புணர்வு யோகமாக மாறும் பொழுது அது ஒளி நிலையில் சந்திரன் இருப்பார். ஏனென்னா 4 வீடும் சுப வீடாக போட்டு காட்டியிருக்கிறேன். 4ம் சுப வீடு, சனியும் சுபத்துவமாகவே இருக்கிறார். எப்போது நடக்கும்? புணர்வு தோஷம் சந்திர தசை வந்தால் நல்லா இருக்கிற லக்னத்திற்கு சந்திர தசை வரணும். இந்த அமைப்பில் சந்திர தசை எந்த லக்னத்துக்கு வந்தாலும் கெடும். அதையும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே சனி சுபத்துவம் அடைகிறார், சந்திரன் பாவத்துவம் அடைகிறார். சனி சுபத்துவம் அடைந்து இந்த புணர்வு தோஷம், புணர்வு யோகம், இந்த சனி சந்திர சேர்க்கை, சனி இங்கே சுபத்துவப்படுத்தப்படுகிறார். இங்கே எந்த இடத்துலையும் நான் சூரியனை போடலை. ஏன்னா சூரியனை போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இது பௌர்ணமிக்கு அருகில் இருக்கின்ற சந்திரனாக இருக்கும் பொழுது, பௌர்ணமி நிலையில் இருக்கின்ற சந்திரனாக இருக்கும் பொழுது, அதாவது இங்கே நல்லா பார்த்துட்டிங்கன்னா சூரியனுக்கு நேரத்தில் வந்துடுவார். அப்போ வக்ர சனியாக தான் இருப்பார். எந்த இடத்துல போட்டிங்கன்னாலும் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது இங்கே சனி வக்கரமாக இருப்பார். இதுவும் ஒரு சூட்சம். இதெல்லாம் ஒரு ஆழமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள். சனி வக்கரம் அடையக்கூடாது. அதுலேயும் உச்ச சனி சில விஷயங்கள்லாம் வக்கர நிலைகளில் வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறேன் இல்லையா? இப்போது நான் காட்டியிருக்கின்ற பௌர்ணமியை நோக்கி சந்திரன் ஒளி நிலையில் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது, சனியுடன் இணையும் பொழுது அவர் கண்டிப்பாக சனி வக்கரத்தை அடைஞ்சிருப்பார். ஏன்னா சனி அப்போ சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கும் பொழுது தான் இங்கே சூரியனுக்கு 7ஐ நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனோடு இணைய முடியும். ஆகவே வக்கர சனியோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் சரி. சனி வக்கர நிலையில் இணைந்திருக்கிறார். அதனால தான் இங்கே வக்கர அமைப்புகளோடு போட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. சனி வக்கரமாக இருக்கிறார். வக்கரமாக இருக்கும்போது சந்திரனோடு இணைந்திருக்கிறார். சனி வக்கர நிலையில் இருக்கும் பொழுது அவர் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற எந்த நிலையும் நான் இங்கே கொடுக்கல, சுபத்துவத்தான் கொடுத்துருக்கிறேன். அப்போ வக்கர நிலையில் சனி இருக்கும் பொழுது அவருடன் இணைகின்ற சந்திரன் மிகப்பெரிய நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் வருவார். ஏன்னா ஒளி மிகுந்த சந்திரனாக இருக்கிறார். ஆயினும் பலன்களில் இன்னொரு நிலையைப் போலவே சனி சந்திர சேர்க்கை பொதுவாகவே நல்லதல்ல. சந்திரன் மனதிற்கும் அம்மாவிற்கும் காரணமான கிரகம். வாழ்க்கையில் 2மே கிடக்கூடாது. நல்ல தாய்,
நல்ல விதமான தாய் அன்பு ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டும். ஒரு 20 வயது வரைக்குமாவது தானே சுயமாக தன்னுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொள்ளும் வரைக்குமாவது ஒரு நல்ல தாய் ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டும். அப்போ மாதா காரகன் மனோ காரகன் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு இப்படி இருந்தால் கண்டிப்பாக அதை கெட்டுவிடும். இந்த புணர்வு யோகம் புணர்வு தோஷத்தில் உள்ள ஒரு விதி என்னன்னா, சந்திரன் கெட்டு போவார். சந்திரன் கெட்டு போகும்போது, சந்திரன் எப்போது பரிவர்த்தனை சனியோடு அடைந்தாலும் இது மாதிரியான புணர்வு தோஷத்தில் இருந்தாலும், சென்ற வீடியோக்களில் நான் காட்டியிருந்ததை போல போன வீடியோவில் என்ன போட்டிருந்தோம், சனி சந்திர பார்வை போட்டிருந்தோம். இந்த எந்த நிலையிலும் சனி சந்திரனை கெடுத்து அவரை பாபத்துவமாக்கி அதன் பிறகு தான் சுபத்துவம் அடைகிறார் அப்படிங்கிறதான் உண்மை. ஆக இந்த நிலைமை சுக்கிர அணி லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் மிதுனம் கன்னி இந்த 6 லக்னங்களுக்கு மட்டும்தான் இந்த சனியின் சுபத்துவம் நல்ல பலன்களை தரும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விதமான நிலை கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் ஆகாத எதிரி சனின்னு சொல்லிடுறேன் இல்லையா. இது மாதிரியான சுபத்துவமான சனி சாதகமற்ற பலன்களை கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் கொடுக்க மாட்டார். அதாவது எப்போது ஒரு பாவக்கிரகம் சுபத்துவம் அடைகிறதோ அப்போது அந்த பாவக்கிரகம் தன்னிடம் இருக்கின்ற கெட்ட காரகத்துவங்களை சுபத்துவமான சுப வழியில் தரும். கெட்ட காரகத்துவங்களை தான் தரும். இதை திருப்பி உங்க மைண்ட்ல ஏறணுன்றதுக்காக நிறைய சில விஷயங்கள்லாம் திருப்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ திருப்ப சொல்றதன் மூலமாக தான் உங்க மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகும். சனி எப்போதும் கெடுப்பார். எப்படி கெடுப்பார்? சுபத்துவ பாபத்துவத்தின் வழி. அவருக்குன்னு அவர் கையில் என்ன இருக்குது? பழைய சோறு தான் இருக்குது. அந்த பழைய சோறை கொடுக்குறது, பழைய சோறை எப்படி 2 போட்டு கொடுக்குறாரா, அந்த கேட்டவொன்னே கொடுக்குறாரான்றது தான் சுபத்துவ பாவத்துடைய அமைப்பு. ஆக இந்த அமைப்பில் மகரக்கும் இது கடக சிம்ம லக்னத்திற்கு சனி தசை வரக்கூடாது. அப்படி வந்தால் கூட இங்கே சந்திரனோட இந்த மாதிரி சுபத்துவ நிலையில் இருக்கும்போது பெரிய கெடுதல்களை செய்யாது. சரி, என்ன செய்யும்? அவருடைய காரகத்தின் வழியே பொருள் தர செய்யும். லக்னாதிபதி இங்கே கடக லக்னமாக இருந்தால் லக்னாதிபதியை கெடுத்து மேன்மைகளை செய்வார். ஆனால் லக்னாதிபதி கெட்டால் அதிர்ஷ்டம் எவ்வளவு தூரம் தக்க வைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதாவது சந்திரன் கேட்கறது சொல்றது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். சனியோடு சேர்ந்து இந்த விஷயத்தையும் சொல்லிடுறது தான் கரெக்டு. ஏன்னா இன்னொரு ஆங்கிளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே சனி சுபத்துவப்படுத்தப்படுகிறார், வக்கரச்சனியாக இருக்கிறார். பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனால் இவர் நிச்சயமாக சுபத்துவப்படுத்தப்படுவார். அப்ப இவர் எந்த ஆதிபத்தியங்களுக்கு உரியவரோ அந்த ஆதிபத்தியங்கள் நிச்சயமாக வலுப்பெறும். ஆகவே சுக்கிர அணி லக்கணங்களுக்கு 5, 9 கூடிய ஆதிபத்தியங்கள் கேந்திர கோணங்களுக்கு அதிபதியாகக்கூடிய தன்மைகளில் வருவார். அந்த சுக்கிர அணி லக்கணங்களுக்கு சுபத்துவத்தின் காரணமாக தன்னுடைய காரகத்துவங்களின் வழியே அவர் அங்கே பொருள் வரவுகளை நிச்சயமாக தன்னுடைய தசையில செய்வார். சரி, இதே போன்ற நிலைமை சாதகமற்ற தன்மைகளை கூட கடக சிம்ம மற்ற லக்னங்களுக்கு கூட அவ்வளவாக தரமாட்டார். ஏனால் சனி சுபத்துவம் அடைந்திருக்கிறார். தன்னுடைய கெட்ட காரகத்துவங்களை அவர் சுப வழிகளில் தந்து பொருள் தேட வைப்பார். சனி பொருள் தேட வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் மட்டும்தான். ஆகவே சந்திரனுடைய இணைவை நீங்கள் இந்த புணர்வு தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சனியும் சந்திரனும் இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். சந்திரனின் டிகிரி கணக்கை வச்சு இன்னும் கூட பர்டிகுலராக நீங்கள் ப்ரெடிக்ஷன் எடுத்துடலாம். இந்த மாதிரியான இணைப்பு உள்ள ஜாதகர்களின் சந்திர தசை பயனற்று போய்விடும். எந்த அளவிற்கு பயனற்று போயிருக்கும்? இங்கே வேறொரு நிலையாக எத்தனை டிகிரி அப்படிங்கிறத பார்த்தணும். சரி, இதே நேரத்தில் இங்கே ஒரு குருவை பார்த்துட்டார். குரு பார்த்து விட்டால் சனி இன்னும் அதிக சுபத்துவத்தை அடைகிறார். அங்கே சந்திரன் இழந்த வலிமையை திரும்ப பெறுகிறார் அப்படின்னு அர்த்தம். ஜோதிடம் ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ். ஒரு நிலையில் சுக்கிரன் பார்த்துருக்கலாம், குரு பார்த்திருக்கலாம். ஏன்னா இங்கே வக்கரச்சனியான்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த மாதிரியான அமைப்பில் இவர்களுக்கு கூடுதலாக சுப தொடர்புகள் கிடைக்கும் போது மிக மிக முக்கியமாக குரு பார்க்கும் பொழுது இந்த சந்திரனின் பலவீனத்தை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி, சந்திரனுடைய பலவீனம் சுத்தமாக அடிபட்டு போயிடும். குரு பார்த்தாலே ஏற்கனவே அவர் வளர்புரை சந்திரனாக இருக்கிறார். அதாவது பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். சனியோடு இணைந்த பாவத்துவத்தை குருவின் பார்வை சந்திரனுக்கு நீக்கும். குருவின் பார்வை அமைப்பு கூடுதலாக சனிக்கு சுபத்துவத்தை தரும். இவ்வளவுதான் பாயிண்ட்.
இந்த இந்த மாதிரியாக சுபத்துவத்தை புரிஞ்சிக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். சரி, சனி எந்த அமைப்பில் பொருள் தருவார் அப்படின்றத கூட நான் வந்து ராசிகளின் அடிப்படையில், காற்று ராசிகளின் அடிப்படையில், ஸ்திர ராசி, நீர் ராசி, நில ராசி இதன் அடிப்படைகளில் நீங்கள் புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நிலம் சார்ந்த அமைப்புகளில் சனி தொடர்பு கொண்டிருந்தால், உதாரணமாக நிலம் சார்ந்த அமைப்பு அப்படிங்கிறது இப்போ கன்னி வந்து நிலத்திற்குரிய ராசி. கன்னியில் குருசனி சேர்க்கை இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியின் நிலம் சம்பந்தப்பட்ட சுபத்துவ அமைப்புகளில், கிரஷரு, கல் இது போன்ற அமைப்புகளில் அவர்கள் வந்து பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை வரும். இதே நீர் ராசியில் சந்திரன் சனி இப்படிலாம் சேர்ந்திருக்கு, நீர் ராசி அமைப்புகள் வலுப்பெற்றிருக்கின்றன, நீர் ராசியோடு சனியும் சந்திரனும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா குடிக்கக்கூடாத திரவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மது, சாராயம், ஸ்பிரிட்டு, ஆசிட்டு, பாத்ரூம் கழுவக்கூடிய ஆசிட்டு பிரச்சனைகளில் சனி வந்து பொருள் தேட வைப்பார். அடுத்தடுத்து சனியின் சுபத்துவம் எத்தகைய ப்ரெடிக்ஷனை, எத்தகைய பலனை தரும் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் போகணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அப்போ இங்கே சந்திரன் சனி சேர்க்கை எத்தனை நெருக்கமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனதையும் மாதாவையும் கெடுத்து பொருள் தருவார் அப்படிங்கிறதா விதி. இது வந்து இந்த பலனின் இன்னொரு மறுபக்கம். ஆக நீங்கள் கொடுத்து வைத்தவராக இருக்கும் பொழுது சனி திசை வரும். நீங்கள் துன்பங்களை அனுபவிக்க இயல வேண்டும், கஷ்டத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சந்திர திசை வந்துடும். எந்த லக்னத்திற்கு ஆதிபத்தியத்தை தான் நீங்கள் அப்படியே ஆதிபத்தியம் காரகத்துவத்தில் தான் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே இந்த சேர்க்கை வந்து சனியின் காரகத்துவங்களை சுபத்துவமாக்குகிறது. சரி, எந்த ஆதிபத்தியத்தை தருகிறது? யார் வரப்போறா? சந்திரனுடைய ஆதிபத்தியத்தையும் கெடுக்க போகுது. அப்போ சந்திரனுடைய ஆதிபத்தியம் வந்ததுக்கு இப்போ கும்ப லக்னத்துக்கு இது நடக்கிறது. கும்ப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி சனி தசை வருது, 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். ஆயினும் சுபத்துவமாக லக்னாதிபதியாகவே இருக்கிறார், நல்ல பலன் தான். சரி, இதே கும்ப லக்னத்திற்கு சந்திர தசை வருது, கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் குழம்பும், நல்லா யோசிச்சு பாருங்க. இதே கும்ப லக்னத்திற்கு இந்த கும்ப லக்னத்தை அப்படியே வச்சுக்கோங்க. சந்திரன் உச்சமாக இருக்கிறார். சந்திரன் வந்து சுக்கரனுடைய வீட்டில் எதிரா வீட்டில் இருக்க 9ஆம் வீட்டில் இருக்கிறார். சந்திரன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். சந்திரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த 11ஆம் வீட்டில் இருக்கிறது கூட 6க்கு அதிபர் நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா, அது கூட இங்கே இருக்காது. லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் பாவராக இருப்பதால் இங்கே பாவத்தன்மை பெற்றிருக்கின்ற சந்திரன் கும்ப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி பாவத்துவமாகிவிட்டார் என்கின்ற அமைப்பில் கடன் எதிரி அமைப்புகளை கொடுப்பார். இவ்வளோதான் ப்ரெடிக்ஷன். 6ஆம் இடம்னாலே ரொம்ப குழப்பம். யாரோ ஒருத்தர் வந்து பொது வீடியோலையோ பிரீமியம் வீடியோலையோ 6ஆம் இடம் குழப்பம்னு சொல்லிட்டு இருந்தார். ஜோதிடமே குழப்பம் தானே, 6ஆம் இடம் மட்டும் எப்படி குழப்பம்? ஆக எந்த தசை வருகிறது என்பதை பொறுத்து இந்த புணர்வு யோகம், புணர்வு தோஷம், பொதுவாகவே யோகம் தோஷங்களை நான் சொல்கிறது இல்லை, உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த யோகம் தோஷம் போன்றவைகளில் உங்கள் மனசை கொண்டு போயிட்டீங்கன்னா உண்மையான ப்ரெடிக்ஷன்ஸ் வராது. அதற்கு பதிலாக அந்த யோகம் எனப்படுகின்ற சேர்க்கையின் அடிப்படை நிலைகளை சொல்லிக் கொடுத்து விடும் பொழுது உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துவிடும். ஆகவே இப்போது சனியின் சுபத்துவ நிலைகளில் இன்னும் ஒரு 5ஆம் நிலையா 4ஆம் நிலையான்னு தெரியலையே, 4 வீடியோ போட்டோமோ, இது 5வது நிலைன்னு வச்சுக்கலாம். அப்போ இது வந்து 6வது 5வது நிலையாக வரும். சனியின் சுபத்துவ நிலைகளில் 5வது 6வது நிலையாக வளர்ப்பிறையில் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற ஒளி பொருந்திய சந்திரன் அங்கே சனி வக்ரமாக இருக்கின்ற நிலைமையில் அவரை சாந்தப்படுத்துவார் மற்றும் சுபத்துவப்படுத்துவார். இந்த சுபத்துவமும் சாந்தமும் எந்த லக்னத்திற்கு சனி திசை வருகிறதோ அந்த லக்னத்தின் அடிப்படையில் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளில் ஆதிபத்தியங்களை சற்று செழுமைப்படுத்தி அவருடைய தீய காரகத்துவங்களை, அவருடைய நல்லதல்லாத காரகத்துவங்களை இங்கே வந்து இதன் வழியே தரும். சனியின் காரகத்துவங்களை சுபத்துவமாக்கி தரும். அப்போ உழைப்பு, கல், க்ரஷரு, மண், பெட்ரோலு, அவருடைய காரகத்துவங்கள் என்ன? குடிக்கக்கூடாத திரவங்கள், நீச்சல் திரவங்கள், சொல்ல கூச்சப்படும் தொழில்கள், பார் நடத்துறது, சாராயம் நடத்துறது, சாராயம் கடத்துறது, சாராய கடை நடத்துறது. சாராயம் கடத்துறதும் சனிதான், சாராய கடை நடத்துறதும் சனிதான். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் உங்களை வந்து அவர் கொண்டு போய் அதன் மூலமான பொருளை தேட வைப்பார். ஆகவே இங்கே சரி, இந்த அமைப்பில் ஏன் 4 இடத்தை மட்டும் காட்டியிருக்கிறேன்? 4 இடங்களில் இது சுபத்துவ இடங்கள், குரு சுக்கிர வீடுகள். குரு சுக்கிர வீடுகளில் இருக்கின்ற சனி வந்து மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருப்பார். கூடுதலாக அவர் அங்கே யாருடைய, சந்திரனுடைய, வளர்பிறை சந்திரனுடைய இணைவையும் பெற்றிருக்கிறார். ஆக இங்கே சுபத்துவம் முழுமை பெறுகிறது. 2ஆம் நிலை சுபத்துவம் இதை நான் கட்டத்தில் காட்டப்படுறதில்லை. மிச்ச 8 இடங்களில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சனி சந்திர சேர்க்கை,
அங்கே அவர் பாவத்துவமான சனியை அவர் இதே போல சுபத்துவப்படுத்துகிறார். ஆயினும் அங்கே தாயாரை கூடுதலாக கெடுப்பார். அதுக்கடுத்து மிதுனத்தில் வந்துடுங்க. ஏன்னா இந்த இடத்துல சந்திரனுக்கு எதுக்குமே பகை கிடையாது. சந்திரனை ஒளித்தன்மையோட தான் புரிஞ்சுக்கணும். நட்பு வீடுகள்ன்றதுனால ஒரு பெரிய அமைப்புகள் இருக்காது. கடகத்தில் சனி சந்திரன் சேர்க்க கூடுதலான நன்மைகள் சனிக்கு இருக்கும். ஆனால் சந்திரனை முழுக்க கெடுப்பார், அம்மாவை முழுக்க கெடுப்பார், மனதை முழுக்க கெடுப்பார். பொதுவாக பார்த்தீங்கன்னா கடக லக்னம் 8 சனியின் வீட்டில் சந்திரன் வச்சுக்கோங்க. கடக லக்னம் 8 சனியின் வீட்டில் சந்திரன் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அங்கே அவர் சனியோடு சேர்ந்திருக்கிறார். லக்னாதிபதி சுத்தமாக கெட்டு போயிட்டார்னு அர்த்தம். இருள் சந்திரனாக இருக்கிறார். அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் கடகத்திற்கு அதிபதியாகி அவர் அங்கே சனி ராகுவோடு சேர்ந்திருந்தால் அவர் வாழ இயலாத ஒரு நிலைமையை அடைஞ்சிருவார். சந்திர தசை சுத்தமாக கெடுக்கும். சனி தசையும் அதை விட கெடுக்கணும் வைங்க. ஏன்னா அங்கே இருவருமே பாவத்துவம். யார் பாவத்துவம்? சந்திரன் இருள் நிலையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற பாவத்துவம். மீண்டும் நான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, ஒரு ஜாதகத்தில் அமாவாசை சந்திரன் இருந்தால் 2 சனிக்கள் இருக்கிறார்கள். பௌர்ணமி சந்திரன் இருந்தால் 2 குருக்கள் இருக்கிறார்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ஒளி தத்துவத்தை வைத்து புரிந்து கொண்டு ஒருவேளை கடக லக்னத்திற்கு இந்த இணைவு நடக்கிறதா, மற்ற லக்னங்களுக்கு இந்த இணைவு நடக்கிறதா அப்படிங்கிறத வச்சு இந்த புணர்வு தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய, புணர்வு யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சனி சந்திர இணைவுகளை வைத்து சனியின் சுபத்துவத்தை மிக துல்லியமாக எடுத்துவிட முடியும். உதாரணமாக விருச்சிக லக்னம், ஒரு ஆப்போசிட் லக்னமே எடுத்துக்கலாம். விருச்சிக லக்னம் 5இல் சனி சந்திரன். இந்த 5இல் சனி சந்திரன் என்ன செய்யும்? 5ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடாது. ஒரு பாவரான சனி, திரிகோண பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்தில் அவர் இருக்கக்கூடாது. எதை கெடுப்பார்? அதிர்ஷ்டத்தையும் புத்திரர்களையும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய உழைக்காமலே பெறக்கூடிய சில விஷயங்களை அவர் கெடுப்பார். 5ஆம் இடத்தில் அவர் இருக்கக்கூடாது. பிறந்த குழந்தைகளையும் தகப்பனுக்கு விரோதமாக்குவார். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இதாக்குவார். இங்கே என்ன பண்ணுறாரு? சந்திரன் போய் சேர்றாருன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த பலன்கள் மாறும். ஆண் குழந்தை இருக்கும். 5ல் சனி, 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி ராகு தொடர்பு, காரகன் கெடுகிறார். ஆண் குழந்தை, ஆண் வாரிசுக்கு தடை இருக்கும். பெண் குழந்தைகள் தான் முதல்ல பிறக்கும். 2 பெண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள், ஒரே ஒரு ஆண் குழந்தை, மற்ற விதமான அமைப்புகளை சேர்த்து. அப்போ இந்த பாவகம் எல்லாத்தையுமே கெடுக்கக்கூடிய சனியை சந்திரன் சென்று சாந்தப்படுத்துகிறார். அங்கே ஆண் குழந்தை அமைப்புகள் இருக்கும். சரி, எப்போ இருக்கும்? சனி திசையிலே இருக்கும். இன்னொரு சூட்சுமத்தையும் சொல்றேன். குருவின் வீட்டில், குருவின் பார்வையில் இருக்கின்ற, குருவின் பார்வையில் இருக்கின்ற சனி புத்திர லாபத்தை கொடுப்பார். புத்திர லாபத்தை குருவின் பார்வையில் இருக்கணும். ஏன்னா ராகுவும் ஒரு ஷேடோ பிளானட் இல்லையா? ராகு, குரு பார்த்த ராகு என்ன பண்ணுவார்? குரு பார்த்த ராகு குருவின் தன்மையை, குருவின் காரகத்துவத்தை அவருடைய தசை புக்திகளில் கொடுப்பார். குரு பார்த்த ராகு, நல்லா மெதுவாக புரிஞ்சுக்கங்க. குரு பார்த்த ராகு ராகு தான் பார்க்கும் கிரகங்கள், தன்னோடு இருக்கும் கிரகங்கள், தான் அமர்ந்த வீட்டின் அதிபதியை கவர்ந்து பலனை செய்கின்ற கிரகம். ராகு தசை, ராகு புக்தி குரு பார்த்துட்டாலே குழந்தைகளும் தனமும் கண்டிப்பாக கிடைக்கும். வயதிற்கேற்றாற் போல ஒரு 28 வயசுல வருதுன்னா 27 வயசுல கல்யாணம் ஆகி ராகு புக்தியில், குரு பார்த்த ராகு புக்தியில் குழந்தைகள் கிடைக்கும். இது ராகு பருப்பொருள் அற்ற ஒரு இருள் கிரகம் என்பதால் பார்க்கும் கிரகத்தின் பலனை செய்கிறார். இந்த ராகு முழுமையாக செய்கிறார் என்றால் சனி பாதியாக செய்வார். ஏனென்றால் சனியும் ஒரு இருள் கிரகம். அங்கே சனி குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது சனி தசை, சனி புக்திகளில் குருவின் பலன்களை, குருவின் தனம், குருவின் புத்திரம் இவைகளை கொடுப்பார். இருள் கிரகம் அப்படிங்கிறதுனால ஒளியை அவர் கடன் வாங்குவதால், ஒளியால் அவர் சுபத்துவம் பெறுவதால், இதெல்லாம் மூல நூல்களிலேயே இல்லாத ஒரு விஷயம். நான் இப்போ எழுதுறதுக்கு சோம்பல் பட்டுக்கிட்டு வருங்காலம் வீடியோக்களாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். காணொலிகளாகத்தான் இருக்க போகிறது. அப்போ வருங்காலம் காணொலிகளாக இருக்கும் பொழுது நான் மொத்தமாக இப்படி எழுதலைன்னா கூட ஏதாவது ஒரு இதில் இந்த வீடியோஸ் இருந்துக்கிட்டு தானே இருக்கும். அப்போ இந்த வீடியோஸ்னால இந்த பலன்கள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே இப்போது நான் சொல்லுகின்ற கருத்து நிச்சயமாக எந்த ஒரு விளக்க நூலையும் மூல நூலையும் இல்லை. குரு பார்த்த சனி குருவின் தன்மைகளை செய்வார் தன்னுடைய தசபுக்திகளில். அவரவருடைய ஜாதகங்களில் இதை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிச்சயமாக உறுதியாக இருக்கும். ஆகவே சுபத்துவ தன்மையில் இப்போது நான் காட்டியிருக்கின்ற விருச்சிக லக்னமாக இருந்தால் 5ஆம் இடத்தில், விருச்சிக லக்னமாக இருந்தால் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி 5ஆம் இடத்தை கெடுக்காமல் சுபத்துவமாகி நல்ல பலன்களை செய்வார். தன்னுடைய தீய காரகத்துவ அமைப்புகளின் வழியில்
இருக்கின்ற பாவகத்தையும் கெடுக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு விதி. எடுக்கின்ற பாவகத்தையும் கெடுக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆகவே எந்த ஒரு நிலைமையிலும் இந்த புணர்வு தோஷம் புணர்வு யோகம் என்கின்ற ஒரு தன்மையை இப்போது நான் சுட்டி காட்டியிருப்பதைப் போல சனி சுபத்துவம் அடைகிறார். சந்திரன் மாதாவும், அதாவது அம்மா கெடுறார் என்ற மாதிரியே மனமும் கெடும். மனமும் கெடணும்னா சந்திரன் கூடுதல் பாபத்துவத்தோடு இருக்கணும். சந்திரன் கூடுதல் பாபத்துவத்தோடு இருக்கணும், இருள் தன்மையோடு இருக்கணும். இங்கே நம்ம ஒளித்தன்மையை தான் காட்டியிருக்கிறோம். அதனால இது ஒரு புணர்வு யோகமாகவே செயல்படும். கூடுதலாக வேறு சில சுவர்கள் சேர்க்க இருக்கும்போது சந்திரனும் இழந்த வலுவை கண்டிப்பாக திரும்ப பெறுவார். இது ஏன் திரும்ப 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 சொல்கிறேன் அப்படின்னா, போர் அடிக்க கூட செய்யலாம். உங்களுக்கு திரும்ப 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 சொல்கிறேன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகணும்னு தான். ஒரு சுபத்துவம் ஒரு பாவத்துவம் ஒரு காம்பினேஷன்ஸில் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. யார் யாரோடு சேர்கிறார், எத்தனை டிகிரியோடு சேர்கிறார், எத்தகைய ஒளித்தன்மையோடு இருக்கிறார், யார் யாரை கெடுக்கிறார், அது எப்போது எங்கே எப்படி நடக்கப் போகிறது, பலன் எப்படி நடக்கும். சந்திர தசை வரலன்னா சந்திரன் கெட்ட பலன்கள் நடக்காது, மாதா கெடுதல் என்றது இருக்காது. சந்திர புக்திகளில் அதற்கேற்றாற் போல சில நிலைகள் வரும்போது அந்த புக்திகளில் பாவத்துவத்தின் 50-30% பலன்கள் புக்திகளில் நடக்கும். சந்திர தசையே வரல, பாபத்துவம் நடக்க போகிறது இல்லை. ஆனால் சந்திர புக்தி வருமே, சந்திர புக்தி வரும்போதெல்லாம் மனமும் மாதாவும் பாதிக்கப்படும். அந்த பாபத்துவத்தின் தன்மைக்கேற்ப 20-30%, 50% மேலே போகாமல், ஐயா அடிக்கடி புக்திகள் வரணும்னு சொல்லுது, தசை வந்தால் தான் அந்த பலன் நடக்கும்னு சொல்கிறீங்களே, புக்திகளில் நடக்கும்ல? நியாயமான கேள்வி. ஆமாம், தசாநாதன் அனைத்து அமைப்புகளையும் எவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்க தலைப்பட்டவன். ஆனால் புக்திநாதன் தசாநாதனுடைய உத்தரவிற்கு தலைமைக்கு கட்டுப்பட்டு தானே சுயமாக இயங்க முடியாதவன். ஆகவே புக்திநாதன் அப்போதைய தசாநாதன் யாரோ அவருடைய ஆதிபத்திய காரகத்துவங்களுக்கு கட்டுப்பட்டு நாம் இப்போது சொல்லுகின்ற, உதாரணமாக இந்த சந்திரன் மனதையும் மாதாவையும் கெடுக்கின்ற தன்மைகளை 30% அதுக்கு மேலே கூட வராது, இது சுபத்துவ அமைப்புன்றதுனால 30% அமைப்புகளை செய்வார். அதே சந்திரன் தானே தசாநாதனாக வரும் பொழுது முழுக்க முழுக்க பாவத்துவம் பெற்று வேறு எவரையும் இது பண்ணாமல் இந்த அமைப்பில் மனதையும் மாதாவையும் அந்த ஆதிபத்திய அமைப்புகள், சந்திரன் எந்த வீட்டிற்கு அதிபதியாகிறாரோ அந்த வீட்டின் தன்மைக்கேற்ப கண்டிப்பாக கெடுப்பார். லக்னாதிபதியானால் சுத்தமாக உடல் மனம் கெடுப்பார். சிம்ம 2ஆம் அதிபதியானால், அதாவது மிதுன லக்னமாக இருந்தால் தனம் வாக்கு குடும்ப அமைப்புகளை கெடுப்பார். அவருடைய, அதாவது சிம்ம லக்னம் 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டின் சுப விஷயங்கள், அந்த ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை கொடுத்து கெடுக்கக்கூடிய தன்மைகள், வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களுக்கு போக வைத்து அலைய வைத்து அங்கேயே சில விஷயங்களை செய்யக்கூடிய சில தன்மைகளை செய்வார். ஆகவே புணர்வு யோகம் தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய சனியின் சுபத்துவத்தின் ஒரு விதமான இன்னொரு கோணத்தை இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த அமைப்புகளை பார்க்கலாம். சனியின் வீடியோக்கள் சற்று நீண்டு கொண்டு தான் போகும். பாவத்துவத்தின் அமைப்பு வர்ற வரைக்கும் நாளை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.